சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நேற்று குண்டு வெடித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் அடுத்தடுத்து 4 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். அவரிடம் இருந்து விளக்கங்களை கேட்டு பெறலாம். கோகுல், வணக்கம். இப்ப சென்ட்ரல் ரயில் நிலையத்துடைய குண்டுவெடிப்பை அடுத்து 4 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. எந்தெந்த இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தியான தகவல்களை பதிவு செய்யுங்க கோகுல். நிச்சயமாக காயத்ரி, நேற்றைய தினம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 2 வெடிகுண்டு வெடித்த பரபரப்பு அடங்குவதற்குள் இன்று சென்னையில் வெவ்வேறு 4 இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் ஒரு பெரிய பரபரப்பு மீண்டும் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலையில் ஆவடி ரயில் நிலையத்திற்கு மர்ம நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெடிகுண்டு வெடிக்க இருப்பதாக தெரிவித்தார். அதனையடுத்து ஆவடி ரயில் நிலையத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு தீவிர சோதனையிட்டாங்க. அதன் பின்பு அது வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. அதனையொட்டி அதே ஆவடி பகுதியில் ஒரு தனியார் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. அந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பள்ளிக்கு விரைந்து சென்ற மோப்ப நாய்களுடன் விரைந்து சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு அதுவும் வெறும் வதந்தி என்பது தெரிய வந்தது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னையிலுடைய முக்கியமான பகுதியான தியாகராய நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. அந்த வெடிகுண்டு மிரட்டலை ஒரு பெண் தொடர்பு கொண்டு வெடிகுண்டு வெடிக்க இருப்பதாக தெரிவித்தார். அதனை அடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டாங்க. அந்த பகுதியிலும் அது வெறும் புரளி என்பது அதன் பின்பு தெரிய வந்தது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னையிலுடைய முக்கியமான இடங்களில் முக்கியமான வணிக வளாகங்களான ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்திற்கு இன்று காலை சரியாக ஒரு 10 மணியளவில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட ஒரு மர்ம நபர் வெடிகுண்டு வெடிக்க இருப்பதாக மட்டும் தெரிவித்துவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டார். அதனையொட்டி ஒரு 5 குழுக்களாக பிரிந்து வெடிகுண்டு நிபுணர்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்துக்கு வந்தாங்க. எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தீவிர சோதனையில் ஈடுபட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஊழியர்களை முதற்கட்டமாக வெளியேற்றினாங்க பாதுகாப்பாக. அதன் பின்பு 7 நுழைவாயிலையும் மூடி வைத்த பின்பு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் தினசரி செல்லக்கூடிய இந்த வணிக வளாகத்துக்கு காலை முதலே வர தொடங்கினாங்க. பொதுமக்களையும் அந்த நுழைவாயிலுக்கு வெளியிலேயே நிறுத்தி வைத்த பின்பு தீவிர சோதனையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களை கொண்டு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கடையாக தீவிர சோதனையில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக பார்க்கிங் பகுதியில் இருக்கா, வேறு ஏதாவது மர்ம பெட்டிகள் ஏதாவது உள்ள இருக்கா என்பது குறித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தீவிர சோதனை செஞ்சாங்க. அந்த சோதனைக்கு பின்பு இதுவும் ஒரு வதந்தி என்பது அதன் பின்பு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 4 இடங்களில் தொடர்ச்சியான வெடிகுண்டு மிரட்டலால் ஒரு பெரிய பரபரப்பு அடைந்த சென்னை மாநகரத்தில் இது வெறும் வதந்தி என்பதால் சற்று ஆறுதல் அடைந்து தற்பொழுது ராயப்பேட்டை வணிக வளாகத்தில் இயல்புநிலை திரும்பி இருக்கு. காயத்ரி, கோகுல், காவல்துறையினர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் பத்தி சொன்னீங்க. இந்த மாதிரி புரளி வந்ததுனால மக்கள் பீதியில இருப்பாங்க. அவங்களோட அச்சத்தை போக்குறதுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக இது குறித்து காவல்துறை ஆணையாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது போன்ற வெடிகுண்டு புரளிகளை ஏற்படுத்தும் மர்ம நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த 4 தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்களை கண்டறியும் பணி தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வணிக வளாகத்துக்கு ஒரு மர்ம நபர் லேண்ட்லைன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அந்த எண்ணை தற்பொழுது குறித்து வைத்துள்ளனர். அதேபோன்று டி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு தொடர்பு கொண்ட பெண் யார் என்பது குறித்தும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த மர்ம நபர்களை பிடிக்கும் பணியிலையும் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு காவல்துறை தரப்புல ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் இது போன்ற புரளிகளை நம்பி பீதி அடைய வேண்டாம். பொதுமக்களுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சென்னை மாநகர காவல்துறை செய்துள்ளது என்று காவல்துறை ஆணையாளர் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். அதேபோன்று மர்ம நபர்களுக்கு ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற வெடிகுண்டு புரளிகளை வெளிப்படுத்தும் மர்ம நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேபோன்று இந்த புரளியை வெறும் புரளியாக கருதாமல் சென்னை மாநகரம் முழுவதும் காவல்துறையினர் தற்பொழுது உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக திரையரங்குகள், வணிக வளாகங்கள், மக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ரேவதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம்.